கன்னட இண்டஸ்ட்ரி பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நீங்கள் பெரும்பாலும் அங்கேயும் நீங்கள் நிறைய பண்ணியிருந்தாலும், ஸோ இங்கே தமிழில், மலையாளத்தில், தெலுங்குல அப்படி தான் நீங்கள் பெரும்பாலும் பண்ணியிருக்கீங்க கம்பேரிட்டிவ்லி. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்த படங்கள் கன்னட படங்களா, இல்லை அப்பா காதலுக்கு நேரம் மாதிரி? தமிழ் தான் மேக்சிமம் நம்ம பார்த்தது. இப்போ வீட்டுக்கு போனா அவங்க தமிழ். இன்ஃபேக்ட் எங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து பாலக்காடுல இருந்து, பாலக்காடு இஸ் தமிழ்நாடு பார்டர். ஸோ எங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போனாலும் அவங்க தமிழ் தான் பாக்குறாங்க. அவங்களுக்கு தமிழ் எழுத தெரியும், படிக்க தெரியும். ஸோ என்னை பார்த்து தமிழ் புரியுமான்னு கேட்டா எனக்கு அப்படியே எப்படி ஹார்ட் பிரேக் ஆகும்னா, சின்ன வயசுல இருந்தே நான் கேட்டது பூரா தமிழ் தான். இல்லோ என்கிட்ட தமிழ் புரியுமா, நீங்க கேரளா தானே, நீங்க தமிழ் புரியுமான்னு எல்லாம் கேட்டா இட்ஸ் லைக் இட் பிரேக்ஸ் மை ஹார்ட். ஸோ மேக்சிமம் தமிழ் தான். நான் பார்த்ததுல அவங்க பார்க்குற மூவிஸ் எல்லாம் தமிழ் தான். கன்னடா ஆல்சோ இருக்கு. ஏன்னா இப்போ எங்க அம்மா வீட்டுக்கு போனா அவங்க ரேடியோ போட்டது கன்னடா தான் இருக்கும். கன்னடா மியூசிக், பழைய கன்னடா சாங்ஸ் இருக்கும் அந்த மாதிரி. ஸோ கன்னடா. ஆனால் இண்டஸ்ட்ரி நான் பிகினிங்ல நான் ஏன் பண்ணலன்னா, பெங்களூர்ல இருக்கும்போது நான் நினச்சேன் கன்னடா ஃபிலிம்ஸ் நான் பண்ண மாட்டேன், ஏன்னா பெங்களூர்ல நான் ஃப்ரீயா இருக்கலாம் நினச்சேன். That doesn't work like that because Bangalore full Tamilians, Malayalis, Telugu people தான் இருக்காங்க. ஸோ அது ஒர்க் அவுட் ஆகல.